மத நல்லிணக்கம் வலுப்பெறுகிறது. உங்க ஏரியா வார்டு மெம்பர்கிட்ட சொல்லலாம், பிரசிடென்ட் கிட்ட சொல்லலாம், எப்படா கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஹிந்து மக்கள் குப்பைகளை பொது வெளியில போடுற நமக்கு தெரியணும். இது போடுறதுனால நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது. தோளோடு தோலுண்டு பாய், நம்மெல்லாம் ஒண்ணு பாய். நீரை நேசராம் பான்வாஷா வலியுல்லா வேற்றுமை அகற்றிடும் மானபி வழியிலே வினைகளை ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தேரழந்தூர், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் தேரிழந்தூர் பான்வா சாஹிப் வலியுல்லா அவர்களுடைய கூடு, சந்தனக்கூடு, உருஸ், ஹந்திரி, சந்தன பூசு விழா, அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேரிழந்தூர் பான்வா சாஹிப் வலியுல்லா அவர்களுடைய கூடு முடிஞ்சு சில தினங்கள் ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தினால காலதாமதம் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஏற்பட்ட இந்த காலதாமதத்துக்கு 3 காரணத்தினால லேட் ஆயிடுச்சு. 1, தொடர்ந்து இசை நிகழ்ச்சி இருந்ததுனால காலதாமதம். 2வது, என்னுடைய காடை பண்ணையில மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால காலதாமதம். 3வதா முக்கியமான காரணம், பொதுவா வலிமார்களுக்கு தனியா பாடல்கள் இருக்கும். அதாவது நாகூர் ஷாகுல் ஹமீது பாதுஷா அப்படின்னு சொன்னாக்க அவங்க பேர்ல 100கணக்கான பாடல்கள், அஜ்மீர் ஹாஜா ஷரீப் அவர்களுடைய பேர்ல 1000கணக்கான பாடல்கள், திருச்சி தப்லே ஆலம் வலியுல்லா அவர்களுக்காக சில பாடல்கள். அந்த வகையில நம்ம தேரழந்தூர் பான்வா சாஹிப் வலியுல்லா அவர்களுக்கு தனி பாடல் இல்லையே, அவர்களுக்காக ஒரு தனி பாடல் உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசை. தேரிழந்தூர் பான்வா சாஹிப் வலியுல்லா அவர்களுக்காக தனி பாடல். இதுவரைக்கும் அப்படி ஒரு பாடல் இல்ல, நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நானே பாடல் எழுதி, நானே இசையமைச்சு, நானே பாடி அந்த பாடலை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே போல பாட்டு எழுதியாச்சு, மியூசிக் அமைச்சாச்சு, பாடியாச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உதவியும் கொஞ்சம் எடுத்திருக்கிறோம். பாட்டு சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி சில காரணங்களால காலதாமதம். நிகழ்ச்சியை பாருங்க, பாடலை கேளுங்க, இடையில தொடர்ந்து பேசுவோம். தேரிழந்தூர் நகரிலே தேரிழந்தூர் நகரில் தீனின் ஜெயக்கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. கலங்குவதே நம்மா, வீணே புலம்புவதே நம்மா. மகா பான்வா சாஹிப் வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே. தேரிழந்தூர் நகரில் தீனின் ஜெயக்கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா.
மகாம்பான்வா சாஹிப் வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே பேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. வாட்டிடும் துயரங்கள் நீங்குதம்மா. வாடிடும் இதயங்கள் மலருதம்மா. வாட்டிடும் துயரங்கள் நீங்குதம்மா. வாடிடும் இதயங்கள் மலருதம்மா. இந்த வல்லடி வாசல் மணக்குதம்மா. இந்த வல்லடி வாசல் மணக்குதம்மா. இங்கே வணங்கிடும் உள்ளங்கள் மகிழுதம்மா. கலங்குவதே நம்மா, வீணே புலம்புவதே நம்மா. மகாம்பான்வா சாஹிப் வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே பேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. அழுதால் கிடைத்திடும் ஆதாரம், எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம். அழுதால் கிடைத்திடும் ஆதாரம், எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம். அழுதாய் போன உள்ளங்களும், அழுதாய் போன உள்ளங்களும் நல்ல பொழுதாய் விடியும் விசையாகும். கலங்குவதே நம்மா, வீணே புலம்புவதே நம்மா. மகாபான்வா சாஹிப் வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே பேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. வழிமார்களுக்கு நாம சந்தனக்கூடு வருஷம் வருஷம் எடுக்கிறோம். அதனுடைய அவசியம் ஏன் வந்தது, என்ன தேவை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈதுல் ஃபித்ர் நோன்பு தொழுகை தொழுவோம். அப்ப இஸ்லாமியர் மட்டும் தான் தொழுவாங்க, மற்ற சமுதாய மக்கள் யாரும் அதில் வரமாட்டாங்க. ஈதுல் ஹஜ் பெருநாளுடைய தொழுகையில இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற சமுதாய மக்கள் வரமாட்டாங்க. ஜும்மா தொழுகையா இருக்கட்டும், இதர வணக்கங்களா இருக்கட்டும். ஆனா வழிமார்களுக்கு நாம செய்யக்கூடிய இந்த சந்தனக்கூடு விழாவில் எல்லா சமுதாய மக்களும் வந்து கலந்துக்குவாங்க. விடிய விடிய நம்ம எல்லா ஊர்லயும் பாக்குறோம். நாகூரா இருக்கட்டும், தேரளந்தூரா இருக்கட்டும், மயிலாடுதுறையா இருக்கட்டும், அஜ்மீர் ஹாஜா ஷரீஃபா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களும் வருவாங்க. இதனால சமுதாய ஒற்றுமை, மத நல்லிணக்கம் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உண்மையிலேயே ஜாதி மத வேதம் இல்லாம எல்லா மக்களும் ஒன்று கூடி செய்யக்கூடியதுதான் இந்த வழிமார்களுக்கு நாம செய்யக்கூடிய இந்த உருஸ் வைபவம். வழிமார்களுடைய சன்னதி மத ஒற்றுமைக்கும் சமுதாய நல்லிணக்கத்துக்கும் பெரிய ஒரு அஸ்திவாரமா அமையுது. நாம வழிமார்களுக்கு செய்யக்கூடிய இந்த கண்ணிய நிகழ்ச்சிகள், சந்தனக்கூடு, உருஸ் போன்ற நிகழ்ச்சிகள் சமுதாய ஒற்றுமையை வலுப்படுத்த உதவுது. அதுக்காக சொல்ல வந்தேன்.
உழைக்குது, பெருமைகள் சேர்த்திட அருமையாய் உழைக்குது. வீரராமலியை போல் வீரமாய் அசையுது. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது. நாடெங்கும் தீமணம் நாடியே மணக்குது. ஒற்றுமை கூறிடும் மார்க்கத்தின் நெறியிலே வேற்றுமை அகற்றிடும் மானபி வழியிலே வினைகளை தீர்த்திடும் இரானின் பேரிலே தியாகிகள் ஹசன் ஹுசைன் தியாகத்தை கூறுது. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது. நாடெங்கும் தீமணம் நாடியே மணக்குது. பாவத்தை போக்கிட அன்புடன் அழைக்குது. நன்மைகள் சேர்த்திட பண்புடன் அழைக்குது. நாடுங்கள் அல்லாழ்வை என்று நீ உரைக்குது. மெய்யிறை நேசராம் பான்வாஷா வலியுல்லாஹ். நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது. நாடெங்கும் தீன்மணம் நாடியே மணக்குது. தமிழக மாநகர் புகழ் நிறை தேரிழை தவத்திரு காதரின் திருக்கொடி பறக்குது. நானிலம் எங்குமே புகழ்ந்திட வைத்தது. மாபெரும் நேசராம் பான்வாஷா வலியுல்லாஹ். நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது. நாடெங்கும் தீன்மணம் நாடியே மணக்குது. இடைப்பட்ட காலத்துல சில ஊர்கள் நடக்கிற ஒரு சின்ன ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்பைகளை பொது வெளியில போடுற நமக்கு தெரியணும். இது போடுறதுனால மற்றவங்களுக்கு மட்டும் இடைஞ்சல் இல்லை, நமக்கு இடைஞ்சல் அப்படிங்கிறத. ஏன்னா கண்ணாமனாலும் போட்டுறோம். மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு இருக்கு. அது மழையில கரைஞ்சதுன்னா நாலா பக்கமும் போகும், போட்ட நம்ம வீட்டுக்கும் வரும். சின்ன சின்ன மழை பனி இதுக்கெல்லாம் இப்போ ஜுரம், காய்ச்சல், தலைவலி, வாமிட்டிங் இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டா சுற்றுச்சூழல், பாக்டீரியா, சுகாதாரமின்மை இதெல்லாம் காரணம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் வீடு தேடி வராங்க குப்பையில் எடுக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஏதாவது தெருவுக்கு வரல அப்படின்னா உங்க ஏரியா வார்டு மெம்பர்கிட்ட சொல்லலாம், பிரசிடென்ட் கிட்ட சொல்லலாம், பிரசிடென்ட் ஆபீஸ்ல சொல்லலாம், அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. எல்லார் வீட்டிலையும் குப்பை குழின்னு ஒன்று இருக்கும். அவங்க வீட்டு குப்பையை அவங்க போட்டுப்பாங்க.
எப்போ ஃபுல்லாக அதை அப்புறப்படுத்துவாங்க. சில இது எருவுக்காக போவோம், சில இது அப்புறப்படுத்துவாங்க. இப்போதான் அந்த புது பழக்கம் வந்திருக்கு. பார்க்குற இடத்தெல்லாம் குப்பையை தூக்கி போடுறது கண்ணாமலான்னு. கவர்மெண்ட் எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? அவங்க தான் வீடு தேடி ஆள் அனுப்புறாங்களா நமக்கு குப்பை எடுத்து போறதுக்கு. அப்புறம் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அங்க சுத்தம் பண்ணல, இங்க சுத்தம் பண்ணல. அவங்க கேட்கறாங்க, ஒன்னு யாருங்க கொட்ட சொன்னது, நீ அங்க கொட்டுற அப்படிங்கிற மாதிரி. ஆகையினால சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், குப்பைகளை கண்ட இடத்துலையும் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை எங்களுடைய சேனல் சார்பாக வச்சுக்கிறோம். மனித வாழ்க்கையில் நிலை பெற்று உலகில் வாழ்ந்தவர்கள் அருளியாக்களின் அருளியங்களில் இது ஆகிற வாழ்வின் ரகசியங்கள். அருளியாக்களின் அருளியங்களில் இது ஆகிற வாழ்வின் ரகசியங்கள். ஆரறிவிற்கும் நூலறிவிற்கும் அறிவே கிட்டாத அதிசயங்கள். ஆரறிவிற்கும் நூலறிவிற்கும் அறிவே கிட்டாத அதிசயங்கள். அதாக்குள்ளாவாய் ஆனவர்கள் வலியுள்ளாவாய் வாழ்பவர்கள். அதாக்குள்ளாவாய் ஆனவர்கள் வலியுள்ளாவாய் வாழ்பவர்கள். இதை கருணை தேரிழந்தூர் நகரிலே தேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெயக்கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. கலங்குவதேனம்மா, வீணே புலம்புவதேனம்மா. மகாபான்வா சாஹிப் வலியுள்ள நம்முடன் இருக்கையிலே. தேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெயக்கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. அல்லாஹ்
அல்லாஹ்வின் பேரருள் தங்குதம்மா இங்கே அண்ணல் நபிகள் நெறி பொங்குதம்மா அல்லாஹ்வின் பேரருள் தங்குதம்மா இங்கே அண்ணல் நபிகள் நெறி பொங்குதம்மா பொல்லாத பிணிகளும் நீங்குதம்மா பொல்லாத பிணிகளும் நீங்குதம்மா இங்கே எல்லோருக்கும் நன்மைய கிடக்குதம்மா கலங்குவதே நம்மா வீணே புலம்புவதே நம்மா மகாபான் வாசாஹி வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே சேரிழந்தூர் நகரே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா வாட்டிடும் துயரங்கள் நீங்குதம்மா வாடிடும் இதயங்கள் மலருதம்மா வாட்டிடும் துயரங்கள் நீங்குதம்மா வாடிடும் இதயங்கள் மலருதம்மா இந்த வல்லளின் வாசலில் மணக்குதம்மா இந்த வல்லளின் வாசலில் மணக்குதம்மா இங்கே வணங்கிடும் உள்ளங்கள் மகிழுதம்மா கலங்குவதே நம்மா வீணே புலம்புவதே நம்மா மகாபான் வாசாஹி வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே தேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா அழுதால் கிடைத்திடும் ஆதாரம் எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம் அழுதால் கிடைத்திடும் ஆதாரம் எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம் பழுதாய் போன உள்ளங்களுமா பழுதாய் போன உள்ளங்களும் நல்ல பொழுதாய் விடியும் விசையாகும் கலங்குவதே நம்மா வீணே புலம்புவதே நம்மா மகாபான் வாசாஹி வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே தேரிழந்தூர் நகரிலே தீனின் ஜெய கொடி பறக்குதம்மா ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு நாம ஒரு குறிப்பா ஒரு மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மகான்களுடைய அர்ப்பணிப்புகள் அதிகம். அந்த வகையில வாங்க என்ற ஒரு அமைப்பு இஸ்லாத்தை எச்சரிப்பதற்காகவும் தாவா பணியை அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஏற்று தீயை காட்டுவதற்காக அருள்பாடுபட்டு அவர்கள் அந்த வாங்க அமைப்பில் ஒரு இந்திய மகான் நமது பேரத்தோடு
பாடல்களுக்கு நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது, நாடெங்கும் தீன் மணம் நாடியே மணக்குது. பெருமானார் நபிகளின் பெருமையை கூறுது, பொறுமையில் பாத்திமா அன்னை போல் திகழுது. பெருமைகள் சேர்த்திட அருமையாய் உழைக்குது, வீரராமலியை போல் வீரமாய் அசையுது. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது, நாடெங்கும் தீன் மணம் நாடியே மணக்குது. ஒற்றுமை கூறிடும் மார்க்கத்தின் நெறியிலே வேற்றுமை அகற்றிடும் மானபி வழியிலே வினைகளை தீர்த்திடும் இரானின் பேரிலே தியாகிகள் ஹசன் ஹுசைன் தியாகத்தை கூறுது. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது, நாடெங்கும் தீன் மணம் நாடியே மணக்குது. பாவத்தை போக்கிட அன்புடன் அழைக்குது, நன்மைகள் சேர்த்திட பண்புடன் அழைக்குது. நாடுங்கள் அல்லார்வை என்று நீ உரைக்குது, மேரை நேசராம் பான்வாஷா வலியுல்லா. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது, நாடெங்கும் தீன் மணம் நாடியே மணக்குது. தமிழக மாநகர் புகழ் நிறை தேரிழை தவத்திரு காதரின் திருக்கொடி பறக்குது, நானிலம் எங்குமே புகழ்ந்திட வைத்தது. மாபெரும் நேசராம் பான்வாஷா வலியுல்லா. நாயனின் அருள் கொடி நமதூரில் பறக்குது, நாடெங்கும் தீன் மணம் நாடியே மணக்குது. மத நல்லிணக்கம், மத சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிறது எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடைப்பட்ட காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க வேண்டியது. அந்த ஒரு பெரிய பிரச்சனை சுமூகமான முறையில முடிஞ்சது. காரணம், அந்த இடத்துல மத நல்லிணக்கம், சமுதாய ஒற்றுமை சிறப்பாக வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் சொல்றோம், வலியுறுத்தி சமுதாய ஒற்றுமை, மத நல்லிணக்கம் வளர வேண்டும். இப்போ நாம சமுதாய ஒற்றுமை இல்லாம சண்டை சச்சரோட வாழ்ந்தோம்னு சொன்னாக்கா நமக்கு பின்னால நம்ம பிள்ளைங்க அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நம்ம பேர பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, இப்படியே பின்னால வர சந்ததிகள் அமைதி இல்லாம, நிம்மதி இல்லாம, சண்டை சச்சரவோட தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வேண்டாம். நமக்கு பின்னால இனி வர சந்ததிகள் சந்தோஷமா மாமா மச்சானாக, அண்ணன் தம்பியாக, நண்பர்களாக ஒற்றுமையா வாழணும். அதுக்கு ஜாதி மத பேதம் இல்லாம, சமுதாய வேற்றுமை இல்லாம, சமூக நல்லிணக்கத்தோட வாழணும். தேரிழந்தூர் பான்வாஸ் சாஹிப் வழியுள்ள அவர்களுடைய சந்தனக்கூடு மிகச்சிறப்பான முறையில், அழகான முறையில் நிறைவேறியது. நல்ல கூட்டம், நிறைய கடைகள். இறைவனின் நட்கிருபையால மழை எதுவும் இல்லை, எந்த டிஸ்டர்ப் இல்லை, மழை தூறல் எதுவும் இல்லை. ஒரு அச்சம் இருந்தது, மழை வருமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மழை வரா மாதிரி ஒரு கிளைமேட் ஃபீலிங் இருந்தது. ஆனால் மழை வரல. வர்ற வியாபாரிகள் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும்.
ஆகையினால எந்த மழையும் இல்லை, எல்லாரும் ஹாப்பி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தேரிழந்தூர் நகரிலே தேரிழந்தூர் நகரில் தீனிஞ்சய கொடி பறக்குதம்மா. ஜாதிகள் பேதமின்றி நாளும் ஜெயமே ஆகுதம்மா. கலங்குவதே நம்மா, வீணே புலம்புவதே நம்மா. மகாபான்வா சாஹிப் வலியுல்லா நம்முடன் இருக்கையிலே. தேரிழந்தூர் நகரில் தீனிஞ்சய கொடி பறக்குதம்மா. ஜாதிகள்